இன்றைக்கி வீக்கெண்டு தோசை மாவு மீந்திருக்கு. இதை வச்சு நான் ஆனியன் ஊத்தப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு கொத்து மல்லித்தழை ரெண்டுத்தையும் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். தோசைக்கல்லை காய வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தையும் மல்லித்தழையையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கரண்டி மாவை காஞ்ச தோசைக்கல்லில் திக்கான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். அதுக்கு மேலே வெங்காயத்தையும் மல்லித்தழையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விட்டுக்கிட்டேன். சுத்திரி ஒரு கரண்டி எண்ணெயை விட்டு மூடி எடுத்து மூடி வச்சுட்டேன். இது சிம்மில் வேகட்டுன்னு சொல்லி 3 நிமிஷம் வேக விட்டுட்டேன். வெந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஓரத்தில் நம்ம தூக்கி பார்த்தா ப்ரௌனாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வெந்துருச்சு. பேக் சைடு ஃபுல்லாக ப்ரௌனாக இருந்ததுன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்க இன்றைக்கி தேங்காய் சட்னி, 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முடி தேங்காய், 2 கை பொட்டுக்கடலை, தேவையான அளவு கல்லுப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதுக்கு தாளிப்பு வைக்கிறதுக்கு கரண்டியை காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். பொரிஞ்ச தாளிப்பை சட்னியோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீக்கெண்டு ஸ்பெஷல் ஊத்தாப்பம் தேங்காய் சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள்.